Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு 8 டிப்போட வந்திருக்கேன். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்போட வந்திருக்கேன். பெண்கள் எப்படி நம்ம வீட்ல சிக்கனமா வந்து நடத்துறது மூலமா பணத்தை சேமிக்கலாம் தான். ஸோ இந்த 8 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சேவிங்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனும் கஞ்சத்தனம் சேவிங்ஸு இது மூணுமே வந்து ஒரே பொருளில் தான் வந்து அடங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலர் வந்து நம்மளை பார்த்து எடுத்துக்கிற விதங்கள் தான் வேறு மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ரொம்பவும் கஞ்சமும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதோடைய ரிசல்ட் எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும்ல, அப்போ தெரியும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த ரிசல்ட்டு பார்க்கும் போது அதோட பெனிஃபிட் எல்லாமே தெரியும். அதனால் வந்து சேவிங்ஸ் வந்து எப்பயுமே வந்து முதல்ல வச்சுக்காங்க. அடுத்து 2வது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சிறு துள்ளி பெருவெள்ளம்னு. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்து செலவு பண்ணோன்னாலே அது வந்து பெரிய சேவிங்ஸாக போய் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், முக்கியமாக வந்து மளிகை பொருட்கள் இப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து பருப்பு சர்க்கரையிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்று நம்ம பார்த்து வாங்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்கி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ கடையில் போய் வாங்குறது சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. இதில் ஒரு பெரிய பெனிஃபிட்டுமே இருக்குது, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. நம்ம டெய்லியுமே போயிட்டு மளிகை பொருள் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம வாங்க மாட்டோம். தேவையில்லாத பொருளை 2-3 பொருளை சேர்த்தே வாங்கிட்டு வருவோம். அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் ஆகுமே தவிர நம்மள்கிட்ட இருக்கிற பணமும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் லிஸ்ட்டு போட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளை வாங்கி வச்சுக்கிறது பெனிஃபிட் நம்மளுக்கு. இப்போ எனக்கெல்லாம் வந்து டிமார்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி வச்சுப்பேன். அடிக்கடிக்கு கடைக்கு போகிற வேலையுமே எனக்கு கிடையாது. எனக்கு அடிக்கடிக்கு பணம் செலவழிக்கிற வேலையுமே இது மிச்சமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுலேயுமே நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் இதை நிறுத்தினாலே போதுங்க, முக்கால்வாசி நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு. பர்டிகுலராக இந்த ஆப்புன்னு தான் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப் வந்தாச்சு. ஸோ நிறைய மக்கள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஆன்லைனில் நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய ஹேபிட்டாகவுமே இப்போ நிறைய லேடிஸ் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்காங்கன்றதை வந்து நியூஸ்லேயுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கி போடுவேன் ஆன்லைனில் போயிட்டு. அதை தள்ளி எனக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேயோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லேயோ சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா வந்து அதனால வந்து நிறைய லாஸுமே வந்து ஆகும். அதனால் வந்து நான் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடுவேனே தவிர தேவையில்லாமல் போயிட்டு ஆன்லைனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், எதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. ஆன்லைன் பர்ச்சேஸ் பார்த்து உங்களுக்கு தேவையா இல்லையா பெனிஃபிட்டா அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்குங்க. அடுத்து 4வது டிப்பு வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறியை வந்து ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக என்ன சொல்வேன்னா, சந்தைக்கு போயிடுங்க. ஏன்னா சந்தைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம டெய்லி போய் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு நாள் வந்து காய்கறி வந்து ஒரு ரேட்டில் இருக்கும், இன்னொரு நாள் நீங்கள் போய் பார்க்கும்போது அது டபுள் மடங்கு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, காய்கறி நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம செஞ்சு வேஸ்ட் பண்ணவும் கூடாது. வீட்டில் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து 5வது டிப்பு வந்து குக்கிங்கில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து சேவ் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு சிலர்லாம் வந்து நிறைய கை தாராளமாக போட்டு செஞ்சு அது வந்து வேஸ்ட்டாக வந்து குப்பையில் எடுத்துகிட்டு போய் தட்டுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ நம்மளுக்கு தேவையான அளவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்து 6வது டிப்பு, மில்க் பேக்கெட்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா டேட்டை வந்து பார்த்து வாங்குங்க. ஒரு சிலர்லாம் டேட்டை பார்க்காம வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆர்வ கோளாறில், அது பால் வந்து கெட்டு போயிடும். அப்படிலாம் இல்லாமல் மில்க் பேக்கெட்டில் எந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அன்றைக்கி தேவைப்படுறத வாங்கிக்கோங்க. அடுத்து 7வது டிப்பு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம்
இந்த மால், பார்க்கு அப்புறமா வந்து ரொம்ப ஹைப்பர் அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, அங்கெல்லாம் ஹெவி ரேட் போட்டிருப்பாங்க ஸ்நாக்ஸ்லாம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸையும் தேவையான தண்ணி பாட்டில்லாம் கொண்டு போயிட்டா இன்னமும் நம்மளுக்கு மிச்சப்படுத்தலாம். அடுத்து 8வது டிப், பேபிஸ்க்கெலாம் டைப்பர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பண்டிலாக வாங்கி போடுங்க அமௌண்ட்டு கையில் இருக்கும்போது. இது மூலயமா நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.